வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். சம்மர் ஸ்பெஷல் பச்சை மாங்காய் சேமியா ஐஸ், பச்சை மாங்காய் ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மாங்காய் 2 எடுத்துருக்கிறேன், சர்க்கரை, கொஞ்சமா சேமியா, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இந்த புதினா இந்த மாங்காவோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், அந்த மென்ட்டோட ஃப்ளேவர். அதுக்காக கொஞ்சம் புதினா எடுத்துக்கிறேன். பாதி லெமன், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கிரீன் ஃபுட் கலர், 2 சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாங்காவை இந்த மேல இருக்குது இதை கட் பண்ணிட்டு இப்போ இது மேற்கோள எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாங்காயையும் கட் பண்ணிட்டு மேல்தோலை எடுத்துக்கலாம். இந்த மேல்தோல் எடுத்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த 2 மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாங்காய்லாம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அதே போல உப்பும் பிளாக் சால்ட்டையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி ஊத்தி இத நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துன்னு இருக்கிறேன். இதுக்கு நான் 2 கிளாஸ், இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மாங்காவோட ஐஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த உப்பு அதெல்லாம் போட்டு இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உப்பு, புதினா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப நல்லா வரும் இந்த ஐஸ். பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு இந்த சேமியாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சேமியாவை இதை போட்டுக்கலாம். இது கூடவே ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா ஒட்டாம வர்றதுக்காக வேண்டி.
கிட்டத்தட்ட 1.25 கப்பு சர்க்கரை போடுறேன். நீங்களும் இதை செய்யும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இது வந்து சில பேருக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போது. அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் சாஃப்டா வரும். நான் இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போடல, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணும், அதனால வேண்டி. இந்த சக்கரை கரைஞ்சி இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நீங்க சுகர் வந்து எவ்வளவு வேணும்ன்றது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டைம்ல போட்டுக்கலாம். அதாவது ஒருவேளை நீங்க கொஞ்சம் கம்மியா அப்படி ஏதாவது போட்டுருக்கீங்கன்னா ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த லெமன் வந்து இதுல பிழிஞ்சு விடுங்க. அதே போல இந்த ஃபுட் கலரையும் இதுல ஊத்திடுங்க. இன்னும் ஒரு 3 to 4 minutes இது நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆரம்பிட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சேமியா ஐஸ்ன்ட்டு, அதனால இந்த சேமியா நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் இப்படி போட்டுடுங்க. இந்த நாளுக்கு வந்து சேமியா போட்டு இதை ஊற்றி இருக்கிறேன். இப்போ இதை வந்து சாதா அப்படியே ஐஸ்கிரீமுக்காக இதை ஊற்றுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்ல இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாயில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இதுல வச்சிடுங்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல 8 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்துருச்சு.
ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.